ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இண்டஸ் வேலியிலேருந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைக்கிறது ரொம்பவே ஹெல்த்தியானவே அப்படிங்கிறதுனால நான் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இது அடி பிடிக்குமே அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக இதை வாங்காமலே இருந்தேன். இப்போ வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இண்டஸ் வேலியிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த கடாய் வந்ததுமே நான் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வாட்டர் தெளிச்சுட்டு அது காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த கடாய் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். முதல்ல இதில் அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். எந்த சைடுமே கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. எல்லாமே ஈவனாக குக் ஆகிருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரைப்ளை பாட்டம் அப்படிங்கிறதுனால சுத்தமாக அடிப்பிடிக்கலை. எல்லாமே ஈவனாக குக் ஆகி நல்லா இருந்துச்சு. நீங்களும் என்ன மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.